அனைவருக்கும் வணக்கம். மகா கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ. ஐஸ்வர்யா வந்து இங்க பாருங்க சூர்யா, வீட்ல இருக்கிற சித்ரா தேவி உங்களுக்கு ஒவ்வொரு வேலை வைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகான், அதெல்லாம் பெருசாக யோசிக்கல சரியா, ஃபீல் பண்ண வேண்டாம். என்னதான் நீங்கள் ஃபீல் பண்ணலன்னு சொன்னாலுமே அது உங்கள் மனசில் அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுதுன்றாங்க. மனசுக்கு ஒரு மாதிரி அதுதான் கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூர்யா. நீ ஏன் இவ்வளோ கவலைப்படுற, நீ கவலைப்படாத, அதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் செம கியூட்டாக பேசிட்டு ரெண்டு பேருமே ஒன்று சேர்றாங்க. அதே கேப்ல எங்களோட க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஐயோ சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மகான்றாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன வேலைகளை செய்யுங்க, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சாரி சூர்யா, ஏன்னா இப்போ நம்ம ஒன்று சேரக்கூடாது. பிரபா ஐஸ்வர்யா அக்காவுடைய வாழ்க்கை, இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சரியாகட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் எனக்கு இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி வந்து மகா மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே சூர்யா வந்து சீக்கிரமாக வந்து ஐஸ்வர்யா பிரபாவுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்றது புரியுது. அவங்களுடைய லைஃபவே நம்ம மாற்றணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஏன்னா மகா தான் அக்காவுடைய வாழ்க்கையும் தான் தங்கச்சியுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஒவ்வொரு முறையும் அந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்கா. அதனால அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு பக்கம் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்பவே கவலையோடய அழுதுகிட்டு இருக்காங்க. பிரபா இருந்துட்டீங்கன்னா நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றி தப்பான ஒரு தகவலை கொடுத்ததுனாலே வாழ்க்கையே போச்சு அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.